ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விஎச் ஹாபிஸ் தமிழ். என் சேனலில் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐஸ்டிக் யூஸ் பண்ணி ஒரு கீ ஹோல்டர் தான் நம்ம வீட்டுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான திங்ஸ் மெயினாக பார்த்திங்கன்னா ஐஸ்டிக் தான். இப்போ நான் வந்து அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன், எங்கெங்கே வேணும்னு சொல்லிவிட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். இப்போ ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணி பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் எதுவோ அதை நீங்கள் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா திருப்பியும் அரேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம கம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா காய வச்சுருங்க. ஆல்ரெடி ஐஸ்டிக் யூஸ் பண்ணி கிராஃப்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஐகார்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க்கு கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். என் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அது நடுவில் கோல்டன் கலர் பேப்பர் இருந்தது, அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த கீ ஹோல்டருக்கு ஐஸ்டிக்லேயே வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஃப்ளவர் இதெல்லாம் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதெல்லாம் நான் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை உருட்டிக்கோங்க. நடுவில் அது வந்து வைக்க போகிறோம். ஸோ ஸ்மாலாக எடுத்து கட் பண்ணி உருட்டிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் விரித்த பக்கமாக பார்த்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபோல்டிங் பக்கம் கட் பண்ணாதீங்க. விரிஞ்ச 2 பேப்பராக இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துல கட் பண்ணிக்கோங்க. இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 1 டைம் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஃபைனலாக ஒரு வாட்டி பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ ஃபைனலாக பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் இப்போ விரித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஃப்ளவர் ரெடி, ஈஸியான ஃப்ளவர் ரெடி. இப்போ நெக்ஸ்ட் இந்த இதான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து விரித்த பக்கம் கட் பண்ணிங்க இல்லையா, ஆனால் இதுக்கு வந்து நம்ம ஃபோல்டிங் பக்கம் பெருசாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஃபர்ஸ்ட்டு செஞ்ச மாதிரி உருட்டிகிட்டே வாங்க. உருட்டிகிட்டே வந்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி ரெடி ஆயிரும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. கிட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு என் இமெயிலுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. உங்கள் நேம்ஸ் என் வீடியோவில் சொல்லணும்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பேஸ்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ அதுக்கு ஃப்ளவர் செய்வோம். அதுக்கு 2x2 ஆர் 3x3 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ட்ரையாங்கிளில் மடிச்சுட்டு திருப்பியும் அகைன் ட்ரையாங்கிள், லாஸ்ட்டாக ஒரு ட்ரையாங்கிள் மடிச்சுட்டு ஃப்ளவர் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சைடில் வந்து கார்னர்ஸ்லாம் ட்ரிம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கிடச்சிருச்சு. இப்போ இந்த ஃப்ளவரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு சிம்பிளான கிராஃப்ட்டுன்ட்டு. இந்த ஃப்ளவரும் ஈஸி தான். இப்போ கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த கார்னரில் கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி பக்கம் அந்த கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம உள்ளே சொருக போகிறோம். இப்போ இதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எங்கே விருப்பமாக இருக்கோ அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒவ்வொன்றா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுடைய இஷ்டம்தான். இப்போ இந்த ஹார்டின் ஷேப்பு கிளிட்டர் ஷீட்டில் இருந்தது, அதை கட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் ஸ்வீட் ஹோம்னு சொல்லிட்டு எழுதி அது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ளவரையும் பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த செஞ்சோம் இல்லையா, அதையும் பேஸ்ட் பண்ணிக்கிறோம்.
செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா ட்ரை பண்ண விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு இந்த கிராஃப்ட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வாலில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கீஸ்லாம் அதில் மாட்டிக்கலாம். இது நம்மளே செஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.